நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா உங்க நம்பிக்கை யார் மேல? மனிதன் மேலையா, உங்க மேலையா, உங்க திறமை மேலையா, உங்களுடைய வேலை மேலையா, உங்களுடைய பிசினஸ் மேலையா, ஊழியம் செய்த விசுவாசிகள் மேலையா, உங்களுடைய தசம பாகத்தின் மேலையா? எது மேல உங்களுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? கர்த்தர் தான் என் நம்பிக்கை அப்படின்னு அவரை சார்ந்து கொண்டா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. ஒரு குறையும் இருக்காது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோல்விகள், ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இழப்புகளை சந்திக்க என்ன காரணம் யோசித்து பாருங்க. ஒண்ணு உங்களுடைய திறமையை நம்பினீங்க. எனக்கு அனுபவம் இருக்குது, திறமை இருக்குது, அல்லது படிப்பு, எனக்கு படிப்பு இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை நம்பினீங்க. அப்புறம் உங்களுடைய கம்பெனி பிரபலமான கம்பெனி, எனக்கு இதுல எனக்கு வேலை உயர்வுன்னு அதை நம்பினீங்க. அப்புறம் உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுக்கு உதவி செய்யற ஆட்கள், அவங்கள நம்பினீங்க. இப்படி மனிதர்கள் மேல, சூழ்நிலை மேல, திறமை மேல நம்பிக்கை வச்சதுனால இழப்புகள். ஆனா அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தா, கர்த்தர் தான் நம்பிக்கை. இந்த படிப்பை கொடுத்தது கர்த்தர், வேலை கொடுத்தவர் கர்த்தர், பிசினஸை தந்தவர் கர்த்தர், குடும்பத்தை தந்தவர் கர்த்தர், எனக்கு இந்த வாய்ப்பை தந்தவர் கர்த்தர். அவர் தான் நம்பிக்கைன்னு நம்பிக்கை வச்சீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. வேலை இழப்பு வராது, நஷ்டம் வராது, ஆசீர்வாத குறைவு வராது. சரிப்படுத்துங்க.